ஹாய் வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பரோட்டா ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இதுக்கு நான் 2 கப் மைதா மாவு எடுத்திருக்கேன். அதில் தண்ணி, எண்ணெய், உப்பு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சிக்கிறேன். பிசைஞ்சு இதை 4 மணி நேரம் ஊற வச்சுக்கிறேன். 4 மணி நேரம் ஊறினதுக்கப்புறமா சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி எடுத்துக்கிறேன். அந்த உருண்டைகளில் கொஞ்சமாக எண்ணெயை ஊற்றி ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சுக்கிறேன். ஊறினதுக்கப்புறமா இதை இந்த மாதிரி திரட்டிக்கோங்க. நல்லா மெல்லிசாக திரட்டிக்கோங்க. மெல்லிசாக திரட்டினதுக்கப்புறமா கத்தி வச்சு இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணதுக்கப்புறமா நான் வீடியோவில் காட்டுற மாதிரி பண்ணுங்கள். பண்ணிவிட்டு இந்த மாதிரி சுருட்டிக்கோங்க. இதை மாதிரி எல்லா மாவையும் செஞ்சு வச்சுட்டு அதுக்கப்புறமா அதை எடுத்து இந்த மாதிரி டேப் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா பூரிக்கட்டையை வச்சு தேய்ச்சிக்கோங்க. ரொம்ப மெலிசாக தேய்க்க வேண்டாம், கொஞ்சம் தடிமனாக இருந்தால் நல்லாயிருக்கும். இப்போ தோசைக்கல்லை சூடு பண்ணிவிட்டு இதை எண்ணெயை ஊற்றி நல்லா திருப்பி விட்டு வேக வச்சுக்கோங்க. திருப்பி விட்டு வேக வைக்கும்போது உள்ளே இருக்கிற மாவெல்லாம் நல்லா வெந்து வரும். நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம எடுத்துடலாம். இப்போ செஞ்சு வச்ச பரோட்டா அதெல்லாம் இந்த மாதிரி பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்ம பரோட்டாஸ் எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ரிவ்யூஸை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இது போன்ற வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.